என்ன இது எம்மா நேரமாக நிற்கிறோம், பஸ்ஸிங்கானா ஒன்றிங்கானா? இல்லை ரொம்ப நேரமாக நிற்கிறேன், வெயில் வேற இப்படி அடிக்குது. சீக்கிரம் வீடு போய் சேரலான்னு பார்த்தா வேலை வந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்ன இது வெளியே எங்கன்னா வந்தாலே ஒரே அலைச்ச பழப்பாக இருக்குதுடாப்பா. ஐயோ வெயில் வேற அப்படி அடிக்குதா? இதே எப்படியோ அங்கேயே வீட்டுக்குள்ளார இருந்து பக்கத்தில் கொள்ளைக்கு போயிட்டு அப்படி இப்படி வந்துட்டே இருக்கிற ஒன்றும் தெரியல. இது மாதிரி பஸ் ஏறி வெளியே வந்தால் தான் சிரமமாக இருக்குது. எப்படித்தான் இந்த சில பேர் தினமும் பஸ் ஏறி ஓடி ஓடிறாங்களோ தெரியல. நமக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கே எப்படி இருக்குது. இப்போ வீட்டில் வேற புதுசாக வேற பிரச்சனைகள்லாம் கிளம்பி இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னா காமாட்சி வந்து சொத்தெல்லாம் எழுதி வை, என் பேரில் எழுதி வை, சூர்யா பேரில் எழுதி வைன்றா. அப்புறம் பார்த்தா பூமாரிக்கு ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி காமாட்சி வந்து இந்த பணத்தை போட்டு வச்சிருக்கா, 3 லட்சம் வச்சிருக்கன்றா. ஒன்றும் புரிய மாட்டுது. இதுக்கு இடையில காலமேலு வேற ஃபோன் பண்ணி தனியாக இருக்கிற பிள்ளைங்க யாரும் கவனிக்க மாட்றாங்க, பேச மாட்றாங்க, போக மாட்றாங்க. நான் யாரை தான் பார்க்கறது ஒன்றுமே தெரியல. கடவுளே கடவுளே, கொஞ்சம் வந்து போங்க, எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அலமேலு கூப்பிட்றா. நான் இங்கேருந்து எப்படி போக முடியும்? நான் எப்படி நான் அங்கேயும் இங்கேயும் போய்கினே இங்கேயும் பேசினே அங்கேயும் பேசின்னு இருந்தா இது யாருக்கு நான் உண்மையாக இருக்கிறது? எதுக்கு நான் வாழ்கிறேன்? ஒன்றும் தெரிய மாட்டுது. மணி வேற என்ன ஆகுதுன்னு தெரியல. பஸ்ஸு போயிடுச்சா? ஐயோ என்ன இது, அப்பப்போ பஸ் இருக்குமே. என்ன மணியா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏமா நாளைக்கா அங்கே ரம்யா வீட்டுக்கு போகிறோம்? நாளைக்கு 5ஆம் மாதம் படைக்க போகிறோமா? ஆமாண்டி, நாளைக்கு தான் படைக்கணும். நாளைக்கு போகிறதுக்காக தான் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டேன், பொருள்லாம் வாங்குறதுக்கு. சரி நீ எப்போ வர? நீ என் கூடயே இப்போ வீட்டுக்கு வந்துடுறியா? வந்து அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம கூட அங்கே வந்துடுறியா? இல்லை நாளைக்கு உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வரியா? ஐயோ நான் எப்படிம்மா இப்பயே உங்க கூட வர முடியும்? எது துணி இல்லையே. நாளைக்கு நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியே வரமா. சரிடி, சரி அப்போ நாளைக்கு வந்துருன்னா. சரி வா போகலாமா? பஸ்ஸு வந்துருச்சான்னு தெரியல. சரிப்பா அந்த பக்கம் போய் நிப்போவா. சரி பஸ்ஸு எப்போ வரும்னு தெரில. சரி டைம் என்னாதுன்னு யார்கிட்ட கேட்டுக்கினேன் போய் ஓரமாக உட்காருவோம். வெயில் யாரும் எப்படி அடிக்குது. மடியே தங்கச்சி புஷ்பா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணன் மேல கோவமா இருக்கியா? உன் மேல எனக்கு எப்படி கோவம் இருக்கும்? நீ என் கூட பிறந்தவ, என்ன பாசமா பார்த்துக்கிட்டவ. உன் மேல எனக்கு கோவம் இருக்குவா? அண்ணே நீ எங்கன்னு இருக்கிற? இவ்வளோ நாள் எங்க இருந்த? நீ இறந்துட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தனே, எல்லாம் யாருமே இல்லை அந்த வீட்டில். கேட்டதுக்கு நீ இறந்துட்டேன்னு சொன்னாங்கன்னு அதோட வந்தவதான் நான். புஷ்பா நான் எங்கே இறந்தேன்? நான் உயிரோட தான் இருந்தேன். அங்கே வேற ஒரு பேர் மாற்றி தகவல் வந்துட்டு இருக்குது வீட்டுக்கு. சரிண்ணே, அப்புறம் ஏன் நீ வீட்டுக்கு வரல? நீ எங்கே போன? இப்போ எங்கே இருக்கிற? அது சொல்லுண்ணே, என்ன நடந்தது சொல்லுண்ணே. சொல்கிறேன் புஷ்பா, சொல்கிறேன். நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன் கேளு. இதான் நடந்தது புஷ்பா. என்னன்னு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அண்ணே இது அன்னைக்கு தெரிஞ்சதுன்னா சாக மாட்டாங்கண்ணே. நீங்க எங்க இறந்துட்டீங்க சொல்லிட்டுதான் அண்ணி
சரஸ்வதிலாம் இருக்கிறாங்க. நீ என்ன புஷ்பா, உனக்கு எப்படி அலமையிலையும் சரஸ்வதிலாம் தெரியும்? அவங்க எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ கல்யாணம் ஆனப்ப எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையே, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது தானே உனக்கு கல்யாணம் ஆனது. அண்ணி அண்ணி எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுதான். ஆனா இப்ப அந்த குடும்பத்துல தான் சம்மந்தம் பண்ணியிருக்கிறோம். புஷ்பா, புரியல எனக்கு. அந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணியிருக்கியா? யாருக்கு யாருக்கு கூட கல்யாணம் நடந்தது எனக்கு புரியலையே, தெளிவா சொல்லு புஷ்பா. அண்ணே சொல்றேன், தெளிவா சொல்ற கேளு. என் பொண்ணு ரம்யா தெரியல, இவ மூத்த பொண்ணு சீதா, ரெண்டாவது பொண்ணு ரம்யா. அவ ஒரு பையனை காதலிச்சா, அவன் பேரு தான் சரவண. இவங்க 2 பேரும் காதலிச்சதுனால சரி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ண. அப்ப நிச்சயதார்த்தம் நடந்தப்ப எனக்கு சரஸ்வதி பார்த்தப்ப இது என்ன நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கான்னு நினைச்சேன். ஆனா சரி இல்லை, நம்ம எப்பயோ பார்த்தவே, இது வேற யாரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேனே. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தப்ப அப்பா அம்மா பேர் சொல்லும் போது அவன் பேரு, அப்பா பேரு சொல்லும் போது என்ன இது ஒரே பேரே வருதுன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சேனே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு அவங்க தான் அண்ணி சரஸ்வதின்ட்டு. புஷ்பா, அப்ப சரவணன் கல்யாணம் பண்ண அந்த ரம்யா வந்து உன் பொண்ணா? ஆமாண்ணே, ரம்யா என் பொண்ணுதான். உன் பையனுக்கு தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். புஷ்பா, ஆனா அலமையிலே சரஸ்வதி என்கிட்ட சொல்லவே இல்லையே ரம்யான்ற வந்து உன் பொண்ணுன்ட்டு. அவங்களுக்கு தெரியுமா? அண்ணே என்ன சொல்ற? அண்ணியும் தங்கச்சி உன்கிட்ட சொல்லியா? என் பொண்ணு அங்க கட்டிட்டு போனது உனக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க நீ நினைக்கிற? அண்ணே சொல்லு, எனக்கு புரியல. என்னங்க சந்தோஷமா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய வீடை வாங்கியிருக்கீங்க, அதுவும் கம்மியான ரேட்டில் வாங்கியிருக்கீங்க. சரி சந்தோஷமா இருங்க, இந்தாங்க சாவி. ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு சொந்தமாக வீடு வாங்கணும் ஒரு ஆசை வந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த வீடை பார்த்தனா, வீடு விற்பனைக்குன்னு தான் சரி ரேட் கேட்டு பார்ப்பன்ட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்களும் ரேட் கம்மியாக சொன்னீங்களா? ஆனால் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு. காசு எதுனாரு, என்கிட்ட நகை இருக்குது, அடமானம் வச்சியாவது வாங்கலாம் அப்படி சொன்னால் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் வாங்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த வீட்டை வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. சரிங்க சரிங்க, எனக்கும் அந்த வீட்டை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்காகவே இந்த வீட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்தாங்க இந்த வீட்டோட சாவி, இந்தாங்க பிடிங்க. சரி வீட்டோட சாவி கொடுக்குறீங்க, எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறது? அதை முடிச்சா தானே முழுசான அந்த வீட்டை எடுத்துக்க முடியும். அந்த ப்ராசஸ் பண்ணுமே. நீங்கள் சொன்ன பணத்தை எப்படியோ புரட்டி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் சொன்னீங்க, அது எப்போ வைக்கிறது? அதுக்கு முன்னாடி சாவி தரீங்க. ஏம்மா ரிஜிஸ்ட்ரேஷன் தானே, பண்ணிக்கலாம். இப்போ என்ன அவசரம்? நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க, என்னோட இந்த பத்திரம் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதுக்கு ஆதாரத்துக்கு ஒரு சைனும் போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, ஃபைல் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது சரியா? அந்த வீட்டோட சாவி பிடிங்க, நான் நல்ல நாள் வரும்போது கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சரியா? அது போயிட்டு அங்கே கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, அதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் முழுசாக உங்களுக்கு வந்து சேரணும்ல. அதனால தான் என்னென்ன பண்ணு ஏதுன்ட்டு கேட்டு முழுசாக பண்ணிக்கலாம் சரியா? இல்லை இல்லை, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமே சாவி வாங்கிக்கிறேன். வேண்டாம், நீங்கள் இப்போ என்கிட்ட ஃபைல் எல்லாம் கொடுத்துருக்கீங்க தான் பத்திரம், ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணுமே. ஆடா என்னம்மா நீ இப்படி இருக்கிற? புத்திசாலித்தனமாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனுக்க. இந்த வீட்டோட பத்திரம் நிலத்தோட பத்திரம் எல்லாமே உங்ககிட்ட தான்மா இருக்குது, உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஒரு கையெழுத்து போட்டிருக்கேன். நான் எங்கே போயிட போகிறேன்? நான் பத்திரம் இல்லாமல் நான் எங்கே போக போகிறேன்? பத்திரம் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், கையெழுத்து போட்டிருக்கேன். அப்புறம் என்ன, ஃபோன் பண்ணுங்க, ஒரு நல்ல நாளாக பார்த்து கூட சொல்லுங்கள், அன்றைக்கி வந்து பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, அதனால தான். அது சரி இல்லைனாலும் அது வரைக்கும் வீட்டை நீங்கள் இது பண்ணலான்னு இருங்க என்ன? சரி அப்போ நான் சாவி வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே சாவி கொடுக்குறேன். புஷ்பா, உனக்கு எப்படி எதாச்சியா கல்யாண ஏற்பாடு நடந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. என் பையன் சூர்யாவும் இதோ சரஸ்வதியோட பொண்ணு பூமாரியும் 2 பேரும் விரும்பி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஆமாம், பூமாரிக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்கு கூட நான் வரவே இல்லையே. அப்போ
இந்த பையன் சூர்யா உன் பையன் நானே? இதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரிண்ணே. அண்ணி, எனக்கு உண்மை தெரியுமா? அண்ணி எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க? முதல்ல உண்மை தெரியாதான், அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு இந்த கல்யாணம் ஏற்பாட வேணான்னு சொன்னாங்க தான். அதுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை எல்லாத்தையும் சொல்லி எப்படி இந்த கல்யாணம் நடந்து எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அலமையில புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த கல்யாணம் ஏற்பாடு நடத்தி முடித்தோம். அண்ணன், சரி, அலமையில் அன்னைக்கு உண்மை தெரியும். காமாட்சிக்கு உண்மை தெரியுமா? தெரியாது புஷ்பா, தெரியாது. இங்கே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் காமாட்சிக்கு மட்டும் தெரியாது. தெரிஞ்சா காமாட்சி தாங்க மாட்டா, அதனால தான் யாரும் சொல்லலை. சரி புஷ்பா, நீ அவங்கக்கிட்ட சொன்னியா? நீ என்னோட தங்கச்சி தான்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அலமேலுக்கு சரஸ்வதிக்கலாம். இல்லைண்ணே, யாருக்கு தெரியாது. எனக்கு தெரியும், என் வீட்டுக்காருக்கு தெரியும், சீதாவுக்கு தெரியும், ரம்யாவுக்கு தெரியும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. நான் தானே சொல்லலை. ஓ, மச்சானுக்கு தெரியுமா? அப்பயா நீ உண்மையை சொல்ல? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கல, உண்மையை சொல்லியிருக்க வேண்டிதானே? சரி விடு, நான் சொல்லிடுறேன். சரிண்ணே. அப்பா அப்பா எங்க இருக்கிறாரு? உங்க கூட தானே இருந்தாரு. அப்பா எங்க இருக்கிறாரு இப்ப? புஷ்பா, அப்பா என் கூட தான் இருக்காரு. அவர் ஒரு வகையில என் கூட வந்து சேர்ந்துட்டாரு. இப்ப என் கூட தான் இருக்காரு புஷ்பா. அப்பா உன் கூட தான் இருக்கிறாருல்ல? ஐயோ, பார்க்கணுமே, அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. சரி, நான் வரேண்ணே ஒரு நாள். சரி புஷ்பா, சரி என்ன விஷயமா அங்க வந்த? அண்ணே, உன்னை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்குது. நீ பழைய மாதிரியே கிடைச்சிருந்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இப்போ ஒன்று சேர்ந்து வாழ முடியாத மாதிரி இருக்கு. சரிண்ணே, சரி பரவாயில்ல. நாளைக்கு ரம்யாவுக்கு 5வது மாதம் படைக்கிறோம். நீ வரையாண்ணே? அண்ணி வீட்டுக்கு வரையா? இல்லை புஷ்பா, இல்லை, நான் வர முடியாது. காமாட்சி மீறி நான் வர முடியாது புஷ்பா. அண்ணே ப்ளீஸ்ல வாண்ணே, நீ தான் சம்மதம் பண்ணியிருக்கல, அப்படி சொல்லிட்டு வாயாண்ணே. இல்லை புஷ்பா, இல்லை, என்னால் வர முடியாது. நீ போயிட்டு நல்லபடியாக விசேஷத்தை முடிங்க, சரியா? சரிண்ணே, இதுக்கப்புறம் உன்னை வற்புறுத்த முடியாது. சரி சரி, போயிட்டு வரேண்ணே. ஆனால் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே, அது எப்படி சொல்றதுனே தெரியல. சரி சரி, நீ போயிட்டு வாண்ணே, நானும் போகிறோம். சரி, அப்போ நான் கொடுத்த பணத்தை கொடுங்க. என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அன்னைக்கு நான் பணம் கொடுக்குறேன், அன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஆடா, என்னம்மா நீ இப்படி பேசுற? நானா உன்னை ஏமாத்திட்டா போறேன் நானு? நீ வந்து பத்திரம்லாம் நீ வச்சிருக்க, என்கிட்ட காசு கொடுத்துருக்க, இதுக்கு மேலே உனக்கு என்னம்மா ஆதாரம் வேணும்? சரி, அப்போ உனக்கு வீடு வாங்கன்னு விருப்பம் இல்லை போல. சரிம்மா, என் பத்திரத்தை எல்லாத்தையும் நான் கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொடுத்துரு, உன் காசையும் வாங்கிக்கம்மா. நான் எப்போ என்னைக்கு இது பண்ணுறோமோ நான் யார்கிட்டயாவது விற்றுக்கிறேன், விடுமா. என்ன போ, நீ நம்ப மாட்ற, எல்லாத்தையும் வாங்கிட்ட கொடுத்துருக்க, நீ என்ன நம்ப மாட்றிய? இல்லை இல்லை, வீடு வாங்கணும். நீங்கள் அப்புறம் வேற யாருக்கையா கை மாற்றி கொடுத்துருவீங்களே. சரி சரி, பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு, எல்லாம் சரிதான். சரி, நீங்கள் சாவியை கொடுங்க, நான் வச்சிருக்கிறேன். ஆனால் நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாள் திரும்ப ஃபோன் பண்ணுவேன். நீங்கள் வாங்க, என்ன ஒரு வாரத்துலையாவது எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியும். என்ன, அப்போ தான் நாங்கள் இந்த வீட்டுக்கும் வர முடியும். நான் ஃபோன் பண்ணுவேன் நல்ல நாள் பார்த்துட்டு. இப்போ சொன்னீங்களே அது சரி, அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சரி, சாவியை பிடிங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நல்ல நாள் பார்த்துட்டு. நான் அன்றைக்கி வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றேன், சரியா? எனக்கு தான் அதுக்குள்ளே ஒரு 2-3 நாள் நான் அதை முழுசாக அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட கொடுக்கலாம் நான் பார்க்குறேன், சரியா? நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே திரும்ப என்னான்னு சொல்லுங்கள். சரி, சாவி பிடிங்க. சரிம்மா, அப்போ நான் கிளம்புவா? சரி சரி சரி, போயிட்டு வாங்க. எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லைல்ல? எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? கொஞ்சம் நம்புங்கம்மா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் பயப்படுறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் அப்படி கிடையாதும்மா. இந்த வீட்டை நான் வந்து விற்கிறேன். சரி, இந்த இடத்துக்கு என்னால் வர முடியல, அதுக்கு இல்லாமல் இப்போ ஒரு தேவை எனக்கு, அதனால தான் இந்த வீட்டை விற்கிறேன் நான். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாதும்மா. சரி சரிங்க, சரி போயிட்டு வாங்க.
அவசியம் நான் ஃபோன் பண்ணுவோம் ஒரு வாரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருங்க. ஆ சரிம்மா சரிம்மா. எப்படியோ இந்த வீட்டை வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவங்க வீடுன்றதுனால தான் அப்படி பேசுனாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்னென்ன பேசுனாங்க. இப்போ நான் சொந்த வீடு வாங்கிட்டேன். இப்போ என்ன பண்ண முடியும்? பண்ணட்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். அங்க தொல்லை யார் தொல்லையும் கிடையாது. ஐயோ சரி, இவர்கிட்ட அவங்க வீட்டு அட்ரஸ் வாங்கியிருக்கலாமே. ஃபோன் நம்பர் மட்டும்தான் வாங்கினேன். சரி ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்புறமா.